எக்ஸாமினரை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுறதா அது இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு வந்து நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். இன்னொன்று வந்து அந்த சினாப்சிஸ்லேயே நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் வந்து நமக்கு சரியாக தெரியுமா அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு நம்ம அங்கேயே கொடுத்துட்றோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே இவங்க கரெக்டாக தான் எழுதியிருப்பாங்க உள்ளே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த நம்பிக்கையோடு அவங்க அந்த கொஷினை ஆன்சரை வந்து என்ன செய்வாங்க, திருத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சினாப்சிஸ் பார்ட்டை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒன். அது கரெக்டாக நம்ம வந்து கொடுக்கணும். அது வந்து வித்தியாசமாக கொடுக்கலாம். இவங்க எப்படி கொடுத்துருக்குறாங்கங்கிறத இந்த பாருங்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து ஆன்சர் எழுதுகிறப்போ ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் கொடுக்கலாம். இல்லை கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டாக்ட்ரினேஷன்.